Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2024க்கான ஒரு அஃபிஷியலான ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பர் வந்து அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் தான், ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர்னுடைய கொஷின் பேப்பர்ஸை நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலமாக இந்த வருஷம் நம்ம எழுத போகிற எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது நமக்கு 1 மார்க்கில் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டிருக்கலாம், கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து நமக்கு ஏதாவது ஓன் கொஷின்ஸ் கேட்டிருக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம கொஷின்ஸ் வந்து இந்த வருஷம் எழுத போகிற எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, நம்ம சேனலில் நம்ம 11th எக்கனாமிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் நம்ம படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக 7 2 மார்க் 7 3 மார்க் அண்ட் 7 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே டோட்டலாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி கேட்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டடாக வந்திருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் அதில் நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே படிக்கணும், எதையுமே ஒமிட் பண்ணிடக்கூடாது. சரியா? ஓகே, இப்போது இதில் நம்ம 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தோன்னா நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்லேருந்து எதெல்லாம் வந்திருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, கொஷின் நம்பர் 21 give the meaning of deductive method நம்ம சொன்ன important question. 23 classify the factors of production நம்ம சொன்ன important question. And 24 economic cost define நம்ம சொன்ன question. 25 what is selling cost நம்ம சொன்ன question. 27 give a short note on sense choice of technique நம்ம சொன்ன question. 29 what is meant by disguised unemployment நம்ம சொன்ன important question. கொஷின் நம்பர் 30 கம்பல்சரி டிஃபைன் ஜிஎஸ்டிபி கூட நம்ம சொன்ன கொஷின் தான். சரியா? ஸோ 1 2 3 4 5 6 7 கொஷின் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து வந்திருக்குது, இன்க்ளூடிங் கம்பல்சரி. அதனால் இந்த 7 × 2 14 மார்க்ஸ் நம்ம இந்த பார்ட்டில் வந்து அப்படியே ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் சி 3 மார்க் கொஷினில் கொஷின் நம்பர் 31 எலுசிடேட் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சர்வீசஸ் நம்ம சொன்ன கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க. 32 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் நம்ம சொன்ன கொஷின். 33 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரனர் நம்ம சொன்ன கொஷின். 35 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபர்ம் அண்ட் இண்டஸ்ட்ரி நம்ம சொன்ன கொஷின். 37 இந்த எக்ஸ் குவான்டிட்டி இந்த இது நம்ம சொன்ன கொஷின் தான். 39 3 ஹைலைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கானமி நம்ம சொன்ன கொஷின். வாட் இஸ் ஜிஎஸ்டி இட்ஸ் அட்வான்டேஜஸ் நம்ம சொன்ன கொஷின். 1 2 3 4 5 6 7 கொஷின் நம்ம சொன்ன கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ 7 × 3 இந்த 21 மார்க் இந்த பார்ட்டில் நம்ம ஃபுல்லாக அப்படியே வந்து ஸ்கோர் பண்ணிடலாம், இன்க்ளூடிங் கம்பல்சரியும் கேட்டிருக்கிறதுனால. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஷினில் பார்க்கலாம். பார்ட் 4ல் 41ல் பி கொஷின் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி வித் டயக்ராம் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். 42ல் பி இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. 43ல் ஏபி ரெண்டுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷனும் ரெக்கார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட். இப்போ 44ல் ஏபி ரெண்டுமே நம்ம சொன்ன கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ராங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 5 இயர் பிளான் இன் இந்தியா. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் 45ல் பி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி ஆர் பெக்குலியர் ஆர்கியூ, இது நம்ம சொன்ன கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 46ல் ஏ வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி இன் தமிழ்நாடும், அதே போல் பி லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் இட்ஸ் எக்ஸப்ஷன்ஸும் நம்ம சொன்ன கொஷின் தான். ரெண்டில் ஏதாவது ஒரு கொஷின் அட்டன் பண்ணிக்கலாம். 47ல் ஏயும் பியும் ரெண்டுமே இந்த ப்ராப்ளமும் சரி, அதே போல் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வேரியஸ் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸும் நம்ம சொன்னது தான். ரெண்டில் ஏதாவது ஒரு கொஷின் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ 41லேருந்து 47 வரைக்கும் எல்லாத்துலேயுமே நம்ம சொன்ன கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ 7 × 5 35 மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த வீடியோவோட லிங்க்கை என் ஸ்க்ரீன்லேயும் தரேன். ஓகேவா? தட்ஸ் இட். தேங்க்யூ.